ஹாய் வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? நான் இந்த கொடைக்கானல் சீரிஸ் வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ அந்த குட்டி ஸ்டோரி மட்டும் ரிலீஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு பெண்டிங்காகவே நின்றுட்டு இருந்துச்சு. சரி நம்ம மெமரிக்கோசரம் போகிற வீடியோ தான் எப்போ போட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தோம். சரி இப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால இப்போ நம்ம அதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போஸ் வந்துட்டு 2 நாள் போய்ட்டு ஃப்ரைடே நைட் இங்கேருந்து கிளம்புவோம். ஃப்ரைடே நைட் இங்கேருந்து கிளம்பி நம்ம போன ரூட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேல்சங்கம்லேருந்து சிங்காரப்பேட்டையிலேருந்து அரூர்லேருந்துட்டு சேலம்லேருந்து ஈரோடுலேருந்து காங்கேயத்துலேருந்து தாராபுரத்தில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து கொடைக்கானல். இதுதான் நம்ம ரூட் பிளான். ஓகேவா? இந்த ரூட் பிளான் போயிட்டு நைட்டு 10 o'clock கிளம்பிட்டு லாங்காக ட்ரைவ் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு தாராபுரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ரெஸ்ட்டு போட்டோம். நைட்டில் early மார்னிங் ஆயிடுச்சு, ஒரு 5 o'clock நினைக்கிறேன். சரி இங்கே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 1 hour 1.5 hour ரெஸ்ட்டு போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு பழனி ரீச் பண்ணோம். காலைல ஒரு 9 o'clock ரீச் பண்ணோம். பழனி ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு காலை டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தான். ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். ஓகே, உள்ளே வரும்போது எதுக்கெல்லாம் போலீஸ் காசு கொடுக்குறாங்கன்னு நினைச்சோம். எல்லாம் இருந்து எதனா ஒன்று கொஞ்சம் வாங்கிட்டாங்கப்பா. பிரின்ஸ் அண்ட் வீல்ஸ் கொடைக்கானல் வெல்கம் யூ, தேங்க்யூ. நம்மளே தெரியாதா நம்ம கிளம்பிட்டு கீழேருந்து போகும்போதே நிறைய வியூவெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கீழே அந்த ஃபால்ஸ் வந்து போயிட்டு பார்த்தோம். கீழே ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கே போகும்போது அங்கேயே வந்து ஒரு அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி ரூம் வேணுமா அப்படின்னு கேட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போய் ரெசார்ட் காமிச்சாங்க. அங்கே போயிட்டு நம்ம போயிட்டு சில வேறெல்லாம் பேசணும், எவ்வளோ ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா 1500 ஃபார் நைட்டு. மார்னிங் வந்து 10 o'clock வந்து செக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நம்ம போனது நைட்டு ஃபுல்லாக ட்ராவல். அதுக்கப்புறம் அங்கே போயும் செம்ம டயர்டு. போயிட்டு எங்கே போய் சாட்டர்டே வந்து 11 o'clock மேலே தான் கொடைக்கானல் ரீச் ஆச்சு. போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 o'clock சம்திங் ஏதோ கிளம்பி போயிட்டு இந்த குணா கேவ் அப்புறம் அந்த சூசைட் பாயிண்ட் அதெல்லாம் போய் பார்க்கலாம். போகிற இடத்துல அந்த கொடைக்கானல் லேக் இருந்துச்சு. அதை வந்து ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் அல்டிமேட். அது லாங்காக இருக்கும், போயிட்டு அந்த குணா கேவ் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மச்சான் பொண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்லையா மச்சான், இல்லையா மாப்பிள்ள ஒன்னும் சரியா பாக்கலையா? ஒன்னு மறுபடியும் வந்து வர சொல்றீங்களா? அப்படியா? நீ ஓடாத அசிங்கமா தெரிஞ்சு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க.
ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம பார்த்துருக்கோம், லோக்கலில் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் சடனாக வந்து எங்கேருந்து தான் பனி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுது. அம்மா